அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பயான் ஃபேக்ட் 100 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம மொபைல்ல ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. ஆமா, கூகுள் பே மாதிரியான ஆப்ஸ்ல பண்றோம். கரெக்ட். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல ஒரு பச்சை நிற டிக் மார்க் விழுது இல்லையா? அது பணம் போய் சேர்ந்துருச்சுங்கிறத ரொம்ப கச்சிதமா சொல்லுது. இல்லைன்னா சிவப்பு நிறத்துல ஃபெயில்டு அப்படின்னு வரும். ஆமா, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எல்லாமே ஒரு பைனரி கணக்கு மாதிரி தான். ஒன்னு பணம் போயிச்சு, இல்லனா போகல, அவ்வளவுதான். அந்த எண்கள்ல எந்த விதமான மனித உணர்வுகளுக்கும் இடமே இல்ல. அதுதான் ஒரு கச்சிதமான கணிதம். அதனாலதான் அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது நமக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு வசதியான உணர்வு ஏற்படுது. ஆனா இதே பரிவர்த்தனை நிஜ வாழ்க்கையில நடக்கும்போது சூழல் மாறிடுது. கண்டிப்பா மாறிடும். ஏன்னா நிஜ வாழ்க்கையில இரண்டு மனிதர்களுக்கு இடையில நடக்கிற கடன் அப்படிங்கிற உறவுல அந்த கச்சிதமும் துல்லியமும் சுக்குநூறா உடைஞ்சிடுது. ஆமா, அங்க நியாயம், அநியாயம், அப்புறம் ஈகோ, ஏமாற்றம்னு பல இருண்ட மனித உணர்வுகள் கலந்துடுது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாவும் ஆனா தெளிவா புரியும்படியும் அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஏன்னா இது ஏதோ வங்கியல் விதிமுறைகளை பத்தின ஒரு சாதாரண சட்ட புத்தகம் கிடையாது. நிச்சயமா. இன்னைக்கு நாம சஹீஹுல் புகாரி நூல்ல இருந்து 38வது அத்தியாயமான அல் ஹவாலா, அதாவது கடனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாற்றுதல் பத்தின ஹதீஸ்களை எடுத்திருக்கோம். ஆமா, புகாரி இமாம் தொகுத்த இந்த குறிப்புகள் மனித மனதோட உளவியலையும் சமூகத்தோட நாணயத்தையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நுண்ணிய வரைபடம்னு சொல்லலாம். கரெக்ட். இப்போ நேயர்களுக்கு சுலபமா புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் அவசர தேவைக்காக கடன் கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, மாதங்கள் நிறைய ஓடிடுச்சு. இப்ப அவர்கிட்ட பணம் இருக்கு, அவர் நல்ல வசதியாவே இருக்காரு, புது போன் வாங்குறார், வெளியே நல்லா செலவு செய்றார். ஆனா நீங்க கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி தர மாட்டார். அதேதான், நம்ம போன் பண்ணா எடுக்க மாட்டார். நாளைக்கு தர்றேன், அடுத்த வாரம் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சும்மா இழுத்தடிப்பார். இப்போ ஹதீஸ் 2287 மற்றும் 2288 படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நபிமொழியை அறிவிக்கிறாங்க. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பத்தி ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அதுல வசதியுள்ளவர் கடனை திருப்பி செலுத்துறதுல தாமதிக்கிறது அநீதி, அதாவது ஜுல்ம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எனக்கு இங்க ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு சொல்லுங்க? இல்ல, பணம் அவர்கிட்ட இருக்கு, என்றாவது ஒரு நாள் அவர் தரப்போறார். இதுல எங்க அநீதி வருது? ஜுல்ம் அப்படிங்கிற வார்த்தை இஸ்லாத்துல ஒடுக்குமுறைக்கும் பெரும் பாவங்களுக்கும் பயன்படுத்தப்படுற வார்த்தை இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி. இத நாம ரெண்டு தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்போட கோணத்துல இருந்து பார்க்கணும். அதாவது ஒரு பெரிய பிக்சர்ல பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, பொருளாதாரத்துல பணம் அப்படிங்கிறது மனித உடல்ல ஓடுற ரத்தம் மாதிரி. ரத்தம் உடலோட எல்லா உறுப்புகளுக்கும் சீரா போய்கிட்டு இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஓ, ஒருவேளை உடலோட ஒரு பகுதியில ரத்தம் உறைஞ்சு நின்னுட்டா அது மற்ற உறுப்புகளையும் பாதிச்சிடும்னு சொல்றீங்களா? கரெக்ட். கடைசியில அது உடலையே அழிச்சிடும். சமூகத்துல பணப்புழக்கம் அப்படிங்கறதும் அப்படிதான். வசதி இருக்கிற ஒருத்தர் கடனை அடைக்காம பணத்தை தேக்கி வைக்கும்போது அவர் அந்த பொருளாதார ரத்த ஓட்டத்தை நிறுத்துறார். புரியுது. இப்போ கடன் கொடுத்தவரால அந்த பணத்தை வச்சு அவரோட வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாது, அல்லது ஒரு அவசர மருத்துவ செலவு கூட பார்க்க முடியாது இல்லையா? நிச்சயமா, இது ஒருத்தர்கிட்ட தொடங்கி சங்கிலி தொடர் மாதிரி பலரையும் பாதிக்கும் ஒரு பொருளாதார முடக்கம். அதனாலதான் இது வெறும் தாமதம் கிடையாது, ஒட்டுமொத்த சமூக அமைப்பின் மீதும் தொடுக்கப்படுற கொடூரமான அநீதி. நீங்க சொன்ன இந்த ரத்த ஓட்ட ஓமை நிலைமையோட தீவிரத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பும் இருக்கு. ஆமா, மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம பணத்தை ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்கறதுக்கு நாம படுற பாடு இருக்கே, ஏதோ நாம அவரோட பணத்தை கடனா கேட்கற மாதிரியும் நாம ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும் ஃபீல் பண்ண வச்சிடுவாங்க. அந்த மன உளைச்சல் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க உங்க தேவையை சுருக்கிக்கிட்டு ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்க, ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு தூக்கமின்மையும் ஏமாற்றமும் தான். ஆமா, ஒரு சமூகத்துல இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா நாளைக்கு உண்மையிலே ஒரு ஏழைக்கு அவசர தேவைன்னு வரும்போது யாரும் உதவ மாட்டாங்க. கண்டிப்பா. தங்கிட்ட வசதி இருந்தாலும் பணம் கொடுத்தா திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி மக்கள் மனசுல உருவாகிடும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மனிதர்களுக்கு இடையிலான அந்த பரஸ்பர நம்பிக்கைய இந்த இழுத்தடிப்பு கொன்னுடுது. அதனாலதான் இஸ்லாம் இத சாதாரணமா விடல. இதுக்கு அந்த ஹதீஸ்லயே ஒரு அருமையான தீர்வும் சொல்லப்படுது. அதத்தான் ஹவாலா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நம்பர் பணத்தை தராம இழுத்தடிக்கும் போது வேற ஒரு நம்பகமான நபர் பொறுப்பு இருக்கிறது, சரியா? ஆமா, அவர் உனக்கு தர வேண்டிய அந்த 10,000 ரூபாயை நான் தர்றேன், இந்த பிடி அப்படின்னு அந்த நண்பரோட உறவினரோ அல்லது வேற ஒரு பணக்காரரோ பொறுப்பேத்துக்கிறாரு. ஓகே, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி நடக்கும்போது நாம அந்த சமரசத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இங்க நேயர்கள் சார்பா நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? நான் ஏன் அதை ஏத்துக்கணும்? எனக்கு கடன் தராம இவ்வளவு நாள் என்ன அலைய விட்ட அந்த குறிப்பிட்ட நண்பன் தான் என் முன்னாடி பணத்தை தரணும். அவனுக்கு அந்த அவமானம் சேரணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? இது ரொம்ப இயல்பான ஒரு மனித உளவியல் தான். நமக்கு தீங்கு செஞ்சவனை நம்ம பழிவாங்க நினைப்போம், அவனுடைய ஈகோவை உடைக்க நினைப்போம். ஆமா, அதுதானே மனித இயல்பு. நான் ஏன் மூணாவது நபரை சம்மதிக்கணும்னு ஒரு ஈகோ வரும் இல்லையா? வரும். ஆனா இஸ்லாமிய சட்டவியலோட அடிப்படை நோக்கம் பாதிக்கப்பட்டவருக்கு அவருடைய உரிமையை பெற்றுத் தர்றது தானே தவிர தனிப்பட்ட பழிவாங்கும் உணர்வுகளை திருப்திப்படுத்துறது கிடையாது.
அதாவது பிரச்சனைய முடிக்க பார்க்கணும், வளர்க்க கூடாது. கரெக்ட். நீங்க பிடிவாதம் பிடிச்சு இல்ல அவன் தான் தரணும்னு நின்னா உங்க பணமும் உடனே வராது, சண்டை இன்னும் பெருசாகி போலீஸ் கோர்ட்டுன்னு உங்க நேரமும் நிம்மதியும் தான் வீணாகும். அப்போ இது தார்மீக ரீதியான சட்டம் மட்டும் கிடையாது, சமூகத்துல பிணக்குகள் வராம தடுக்கிறதுக்கான ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்வுன்னு சொல்லலாம். நிச்சயமா. தேவையில்லாத ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு சேர வேண்டிய உரிமை வேறொரு நபர் மூலமா கிடைக்குதா, அதை ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கைய பாருன்னு இது வழிகாட்டுது. இது சமூகத்தோட அமைதியை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான அணுகுமுறை. ஆனா இது வாழும் காலத்துல கடன் அடைக்கிறத பத்தின விஷயம். ஆமா, மனிதன் உசுரோட இருக்கும்போது நடக்கிற ஒரு தீர்வு இது. ஆனா ஒருவேளை ஒருவர் கடனை அடைக்காம அதை தீர்ப்பதற்கான எந்த வழியும் செய்யாமலே இறந்துட்டா என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் ஹதீத் 2289 வருது இல்லையா? ஆமா, சலமா பின் அல் அக்வஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற அந்த ஹதீஸ் இது கொஞ்சம் மனதை உலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆமா, நான் படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 3 ஜனாசாக்கள், அதாவது பிரேதங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அடுத்தடுத்து கொண்டு வரப்படுது. முதல் ஜனாசா கொண்டு வரப்பட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேக்குறாங்க. மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அவர் எந்த செல்வமும் விட்டு செல்லல, ஆனா கடனும் இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிரேதத்துக்கு தொழுகை நடத்துறாங்க. ஏன்னா எந்த பாரமும் இல்லாம மனிதர்களுக்கு இடையிலான எந்த சுமையும் இல்லாம அவர் இறைவன் கிட்ட போறாரு. அதனால அந்த இறுதி தொழுகை உடனே நடக்குது. அடுத்து 2வது பிரேதம் வருது. அங்கேயும் அதே கேள்வி கேட்கப்படுது. ஆனா இந்த முறை அவருக்கு கடன் இருக்கு, ஆனா அதை அடைக்கிறதுக்கான 3 தீனார்கள் செல்வத்தையும் அவர் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையை நடத்துறாங்க. ஏன்னா அவர் கடனாளியா இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பொருளாதார ஏற்பாட்டை செஞ்சுட்டு தான் இறந்திருக்காரு. ஆமா, அவரோட வாரிசுகள் அந்த செல்வத்தை வச்சு கடனை அடைச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி அங்க இருக்கு. ஆனா 3வது பிரேதம் வரும்போதுதான் மொத்த சூழலும் அதிர்ச்சிகரமா மாறுது. அது ரொம்ப கனத்த ஒரு தருணம் சொல்லலாம். இவர் ஏதேனும் செல்வம் விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்கப்பட்டப்போ மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, இவர் மீது ஏதேனும் கடன் உள்ளதான்னு கேட்டதுக்கு 3 தீனார்கள் கடன் உள்ளதுன்னு மக்கள் சொல்றாங்க. அடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாத ஒரு கடன் அது. இத கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகிடுறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நான் இங்க குறுக்கிடுறேன். இது ரொம்பவே கடுமையான ஒரு நிலைப்பாடு இல்லையா? இஸ்லாம் அப்படிங்கிறது அளவற்ற கருணையை போதிக்கும் ஒரு மார்க்கம். கண்டிப்பா, கருணை தான் இஸ்லாத்தோட அடிப்படை. அப்படி இருக்கும்போது அகிலத்துக்கே அருட்கொடையா வந்த இறைத்தூதர் வெறும் 3 தீனார் கடனுக்காக ஒருத்தரோட இறுதி தொழுகையை நடத்த மறுக்கிறார்னா அது அந்த குடும்பத்துக்கு செய்யப்படுற மிகப்பெரிய பொது அவமானம் இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது இது ரொம்ப கடுமையானதா இரக்கமற்றதா கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்குள்ள பொதிஞ்சிருக்க ஆழமான நீதிய நம்ம புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இந்த தண்டனை அந்த இடத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியானது போல தோணுது. அதாவது இஸ்லாமிய இறையியல்ல 2 முக்கியமான கோடுகளை நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு ஹுகூகுல்லா, அதாவது இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ஓகே. இன்னொன்னு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா? ஆமா, அது ஹுக்குகுல் இபாத், சக மனிதர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது மனித உரிமைகள். ஒரு மனிதன் இறைவனை தொழல, நோன்பு வைக்கலன்னா அது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான பிரச்சனை. இறைவன் அளவற்ற அருளாளன், அவன் நினைச்சு அதெல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனா சக மனிதனோட உரிமைன்னு வரும்போது விதிமுறைகள் முற்றிலும் மாறிடுது. நீங்க ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனையோ அல்லது ஒருத்தருக்கு செஞ்ச அநீதியையோ அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவனே நினைச்சாலும் மன்னிக்க மாட்டான். இதுதான் இஸ்லாத்தோட அசைக்க முடியாத நீதின்னு சொல்றீங்க? நிச்சயமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல இருந்து விலகினது அந்த மனிதரை அவமானப்படுத்துறதுக்காக கிடையாது. அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் விடுக்கப்பட்ட ஒரு அபாய சங்கு. ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. உலகத்துல ஒருத்தரோட பொருளாதாரத்தை முடக்கிட்டு மரணத்தின் மூலமா ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைக்க கூடாது. அதேதான், மரணம் உங்க கணக்குகளை அழிக்காது, அதை வேற ஒரு பரிமாணத்துக்கு மாத்துது அப்படிங்கறத அந்த செயல் அங்கிருந்த ஒவ்வொருத்தரோட நெஞ்சிலையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுது. அந்த விளக்கத்தை கேட்கும் போதே ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுது. சக மனிதனோட உரிமை அப்படிங்கிறது இறைவனோட நீதிமன்றத்துல எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு இது உணர்த்துது. அந்த பதற்றமான கனத்த மௌனம் நிலவன சூழ்நிலையில தான் அங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழுது. ஆமா, கூட்டத்துல நின்னுட்டு இருந்த அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு உடனே முன்னாடி வரா. அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு தாங்கள் தொழுகை நடத்துங்கள், இவருடைய அந்த 3 தீனார் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சபையில பகிரங்கமா அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையை நடத்துறாங்க. நாம முதல்ல உயிருள்ள ஒருத்தரோட கடனை மற்றொருவர் ஏற்கிற ஹவாலாவை பத்தி பேசணும். ஆமா, அது ஒரு பிசினஸ் செட்டிங்ல நடக்கிற விஷயம். ஆனா இறந்தவரோட கடனை உயிருள்ள ஒருத்தர் முழுமையா தான் தோள்ல சுமக்கிற இந்த நடைமுறை ஒரு சமூகமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உறுதுணையா இருந்திருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? நிச்சயமா. ஒரு மனிதன் இறந்துட்டா பாமோ நல்ல மனிதர் இப்படி இருந்துட்டாரேன்னு அனுதாபப்படுறதும் கண்ணீர் சிந்துறதும் உலகமெங்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா வெறும் வார்த்தைகளால அனுதாபப்படுறதை தாண்டி செயல் வடிவத்துல காட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இங்க நடக்குது. நரக நெருப்புல இருந்து தன் சகோதரனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய நிதி பொறுப்பை தன் சொந்த பொறுப்பா இருக்கிற அந்த செயல் இருக்கே, அதுதான் உண்மையான சகோதரத்துவம். ஆமா, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இந்த செயல் மூலமா இறந்த நபரோட கடனை வேறொருவர் சட்டப்பூர்வமா பொறுப்பேற்க மாற்றுறதும் செல்லும்னு இஸ்லாம் அங்கீகரிக்குது. இது கடன் கொடுத்தவரோட உரிமை பாதிக்கப்படாம இருக்கிறதையும் உறுதி செய்து, அதே வேளையில இறந்தவரோட ஆன்மாவுக்கு ஒரு விடுதலையும் அளிக்குது.
இதைவிட ஒரு சிறப்பான சமநிலையான சமூக பாதுகாப்பு அமைப்பை நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த ஹதீஸ்கள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆமா, நேர்களே, கடன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வரவு செலவு கணக்கு கிடையாது. உங்ககிட்ட வசதி இருந்தும் நீங்க தர வேண்டிய கடனை தராம இழுத்து அடிக்கிறது வெறும் காலதாமதம் அல்ல. அது அடுத்தவரோட பொருளாதாரத்தை அழிக்கிற ஒரு கொடூரமான அநீதி, அதாவது ஜுல்ம். அதே போல சிக்கல்களை தீர்ப்பதற்கு 3ஆம் நபர் மூலமா கடன் பொறுப்பை மாத்திக்கிற அந்த ஹவாலா முறைய நாம தேவையில்லாத ஈகோ இல்லாம ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலா மனித உரிமைகள் மரணத்தாலும் மன்னிக்கப்படுவதில்லை அப்படிங்கறத நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். இத செவிமடுக்கும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெரிய கடன்கள், பேங்க் லோன்கள்னு நாம இத பெரிய அளவுல மட்டுமே கற்பனை செய்ய வேண்டியதில்ல. ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கையே கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டிய சிறு தொகையை நிலுவையில வச்சிருக்கீங்களா? உங்க வீதி முனையில உள்ள டீ கடைக்காரருக்கு தர வேண்டிய மாதாந்திர கணக்கா இருக்கலாம். அல்லது உங்களுக்காக வீட்ல ஒரு ரிப்பேர் வேலையை செஞ்ச ஒரு சாதாரண தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய கூலியா கூட இருக்கலாம். ஆமா, இல்லனா உங்க நெருங்கிய உறவினர்கிட்ட ஒரு வாரத்துல தர்றேன்னு கைமாற்றா வாங்கின ஒரு சிறிய தொகையா இருக்கலாம். உங்ககிட்ட வசதி இருந்தும் நாளைக்கு கொடுத்துக்கலாம், அவன்தான் தெரிஞ்சவன் தானேன்னு கவனக்குறைவா தாமதப்படுத்துறீங்களா? அது வெறும் தாமதம் கிடையாது. அந்த தொழிலாளியோட, அந்த சிறு வியாபாரியோட வாழ்வாதாரத்தின் மீது நீங்க செய்யற மாபெரும் அநீதி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய அளவிலான கடன்கள்ல நாம காட்டுற அதே நேர்மையும் பயத்தையும் இது போன்ற தினசரி சிறு சிறு மனித பரிமாற்றங்களையும் நாம காட்டணும். கண்டிப்பா. அறநெறி அப்படிங்கிறது 3 தீனார்களா இருந்தாலும் சரி, 30 லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, இறைவனோட தராசுல அது ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நாங்க விட்டுட்டு போறோம். வெறும் 3 தீனார்கள் கடன் ஒரு மனிதரோட இறுதி தொழுகையை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு தீவிரமானதுன்னா இன்னைக்கு நம்ம உலக பாருங்க. நாம முழுமையா கடனாலேயே சூழப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, கிரெடிட் கார்டுகள், பல வகையான பர்சனல் லோன்கள், வீடு, கார், ஏன் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு கூட இஎம்ஐ அப்படின்னு முழுக்க முழுக்க கடனிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு நவீன பொருளாதார உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கடன் வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைலா, ஒரு சமூக தகுதியாவே மாறிடுச்சு. கடன் வாங்காதவன் மனிதனே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய நுகர்வு கலாச்சாரம் நம்மள மாத்திடுச்சு. அப்படின்னா இஸ்லாம் காட்டுற இந்த மிக கடுமையான நிதி அறநெறிகளோடு நமது இன்றைய வாழ்க்கை முறை எவ்வளவு தூரம் ஒத்துப்போகுது? தகுதிக்கு மீறி நாம சிக்கிக்கிற இந்த கடன் வலையோட ஆன்மீக மற்றும் தார்மீக விளைவுகள் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஆரம்பத்துல நம்ம பேசின அதே டிஜிட்டல் பரிவர்த்தனை உதாரணத்துக்கு மறுபடியும் வருவோம். அடுத்த முறை உங்க மொபைல் ஸ்கிரீன்ல டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த பச்சை நிற அடையாளத்தை பார்க்கும்போது அது வெறும் இயந்திரத்தனமான துல்லியம் மட்டும் இல்ல, மனிதர்களோட உரிமையை பேணுவதுல நீங்க செலுத்துற உங்க நேர்மையின் அடையாளம் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. நிச்சயமா. இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை